ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தியின் நேரத்தை காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறாரா? அல்லது நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேனே, கவலையோடு இருக்கிறேனே, தெய்வம் என்னோடு கூட இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி கூட பல கேள்விகளோடு பல போராட்டங்களோடு இருக்கிறீர்களா? மனம் சோர்ந்து போய் மனம் சஞ்சலப்பட்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே, இதை நான் எப்படி சமாளிப்பது? மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என கண்பான தேவச்சனமே, என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று ஒரு நல் வார்த்தையை அல்லது அவர் உங்களுக்கான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் அவர் இப்பொழுதும் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லது நீங்கள் என்ன மனநிலையோடு இருக்கிறீர்களோ அதற்கேற்ற ஒரு நல் வார்த்தையை என் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேத புத்தகத்திலே நான் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகத்திலே 50ஆம் சங்கீதம் 15ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அநேக விசுவாசிகளுக்கு இந்த சங்கீதம் அல்லது இந்த வசனம் மிகவும் ஒரு தெரிந்த வசனமாய் இருக்கலாம். ஆம், ஆபத்து காலத்திலே நான் தேவனை நோக்கிதானே கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் விடுவிப்பாரற்ற ஒரு சூழ்நிலையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை கைவிட்டு விட்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கிறது. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சமயங்கள், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என கண்பான தேவ ஜனமே, நீங்கள் செய்ய வேண்டியதை இன்றைக்கு என் தேவன் வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் இதை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், இப்படி நான் பிரயாசப்பட்டு விட்டேன், இந்த மனிதரை பார்த்து விட்டேன், அல்லது நான் இதற்காக அநேக முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்வேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை, அல்லது என்னுடைய காரியத்திலே விடுதலை இல்லாதபடி நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இந்த தெய்வ வார்த்தையை நான் ஏனோதானோ அல்லது சோர்வோடு மிகவும் ஒரு சோர்ந்து போன மனதோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் அருகிலே என் இயேசு கிறிஸ்து அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் உங்களை பார்த்து உங்களுடைய இருதயத்தினுடைய சூழ்நிலைகளை, ஏனென்றால் அவர் இருதயத்தை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறதினாலே அவர் உங்களுடைய இருதயத்தினுடைய சஞ்சலத்தை அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? ஆகையினால தான் இப்பொழுதும் அவர் உங்களை பார்த்து கூறுகிறார், ஆபத்து காலமாய் இருக்கிற இந்த நேரத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கூறுகிறார். ஆம், ஆபத்து தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான நிலைமையில்தான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அல்லது என் சரீரம் இருக்கிறது, அல்லது என் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். நான் என்ன செய்வதென்று சொல்லி கூட தெரியவில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். ஆபத்து இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யும். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இப்பொழுதும் மிகவும் ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த கடனை அடைக்க முடியவில்லையே, ஏதோ ஒரு மனிதரை நம்பி அல்லது என வரக்கூடிய வருமானத்தை நம்பி நான் கடன் வாங்கி விட்டேன், அல்லது என்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து கடன் வாங்கி விட்டேன், ஆனால் இப்பொழுதோ நான் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று சொல்லி பலவிதமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே
ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய கழுத்தை இறுக கட்டுவது போல ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது கடன்காரர்கள் வந்து என்னை வெட்கப்படுத்துவார்கள் அல்லது குடும்பத்திலே வந்து அசிங்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி மிகவும் சஞ்சலப்பட்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் என் வேதம் அல்லது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கூறுகிறார். ஆம், மிக 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 சுலபமான ஒரு வழியை என் வேதம், என் தேவன் உங்களுக்கு அவர் காண்பித்து கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே அவர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியாக வேத புத்தகத்திலே ஒரு தேவ மனிதர் இருந்தார். யார் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த தேவ மனிதனுடைய வேலை என்னவென்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இருப்பது அரண்மனையிலே ஒரு வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூசான் என்ற ஒரு அரண்மனையிலே பானபாத்திரக்காரன் என்ற ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பானபாத்திரக்காரன் என்றால், அதாவது ராஜாக்கள் அவர்கள் திராட்சை ரசம் குடிப்பதற்காக அவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த திராட்சை ரசத்தை அவர் தயார் செய்து கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடி அந்த ராஜா அந்த திராட்சை ரசத்தை உட்கொள்வதற்கு முன்பாக முதலில் அதை யார் குடிக்க வேண்டும் என்றால், பானபாத்திரக்காரர்கள் தான் குடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பானபாத்திரக்காரருடைய அந்த பதவியிலே, அந்த அந்தஸ்திலே இருந்தவர் தான் நெகேமியா. ஏன் ராஜாக்கள் உட்கொள்வதற்கு முன்பாக இவர்கள் குடிக்க வேண்டும் என்றால், அந்த திராட்சை ரசத்திலே ஏதோ ஒரு விஷம் கலந்திருந்தால் என்ன செய்வது என்று சொல்லி, அதற்காக ராஜாவினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பதவியிலே அன்றைய நாட்களிலே வைத்திருந்தார்கள். அப்படியாக இருந்த பதவியை வகித்தவர் தான் இந்த நெகேமியா என்றவர். இப்பொழுது இந்த நெகேமியாவுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. அவர் கேள்விப்படுகிறார் என்னவென்றால், தன்னுடைய ஜனம், யூதா தேசத்தில் இருக்கிற ஜனம், எருசலேம் பட்டணம் பாலடைந்து இருக்கிறது என்று சொல்லி, அங்கே இருக்கிற மதில்கள் எல்லாம் சிதைந்து காணப்படுகிறது என்று சொல்லி, அவைகள் எல்லாம் எரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை கேள்விப்படுகிறது நிமித்தமாக அவருக்கு மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது, மிகுந்த சஞ்சலம் ஏற்படுகிறது. தன் ஜனத்தார், தன்னுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம் இப்பொழுதோ உருக்குலைந்து கிடக்கிறதே என்று சொல்லி, ஆகையினாலே அவர் மிகவும் துக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நெகேமியா இருந்தார். இப்பொழுது அந்த துக்கத்தின் மத்தியிலே சில நாட்களாய் உபவாசம் இருந்தார். அதன் பிறகு தன் வேலையாகிய அந்த அரண்மனையிலே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அவர் வேலை செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே பார்க்கும்போது ராஜாவுக்கு முன்பாக திராட்சை ரசம் பரிமாறப்படக்கூடிய அந்த நேரத்திலே பார்க்கும்போது இவர் திராட்சை ரசத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை ராஜா பார்க்கிறார். ராஜா பார்க்கும்போது இவருடைய முகம் துக்கமுகமாய் இருக்கிறது. துக்கமுகமாய் இருக்கிற அந்த வேளையிலே ராஜா ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னவென்று சொல்லி நாம் வாசித்தோம் என்றால், இந்த நெகேமியா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, ராஜா இந்த நெகேமியாவை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லி. அதற்கு முன்பாக இவர் கூறுகிறார், என்னுடைய பட்டணம் இப்படியாக உருக்குலைந்து சிதைந்து காணப்படுகிறது என்று சொல்லி. ஆகையினாலே அப்படி என்றால் நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே நெகேமியா செய்த காரியம் என்ன சொல்லி கேட்டாரு? கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலாம் என்று சொல்லி சொல்லவில்லை. நெகேமியா செய்தது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினாராம்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அதை நீங்கள் யாரிடத்திலே சொல்லுகிறீர்கள்? பயம் சூழ்ந்திருக்கிறது நெகேமியாவுக்கு. ஏனென்றால் அன்றைய நாட்கள்ல ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமா இருக்க கூடாதாம். அப்படியாக துக்கமுகமா இருந்தோம் என்றால் ராஜா அந்த பதவியில் இருந்து, அந்த இடத்தில் இருந்து மிகவும் ஒரு கடுமையான தண்டனையை கொடுப்பாராம். சந்தோஷமாய்தான் இருக்க வேண்டுமாம். ஆனால் இப்பொழுதோ பயம் சூழ்ந்து இருக்கிறது. நெகேமியாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பக்கம் அது இருந்தாலும், ஒரு பக்கம் இந்த நெகேமியாவுக்கு என்ன இருந்திருக்கும்? நான் செய்யக்கூடிய வேலை, அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ராஜாவினிடத்திலே எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்து கொடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நம்பிக்கையை மனிதனாகிய ராஜாவின் மீது நெகேமியா வைக்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய நம்பிக்கை முழுவதும் ராஜாவினிடத்திலே தன்னுடைய காரியத்தை சொல்வதற்கு முன்பாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தாராம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு காரியத்தை என் மகளிடத்திலே, என் மகனிடத்திலே, அல்லது என் பெற்றோரிடத்திலே, என்னை சார்ந்தவர்களிடத்திலே, நான் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே சொன்னால் போதும், அதன் பிறகு தேவனிடத்திலே நான் வந்து ஜெபித்து விட்டால் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. முதலாவதாக உங்களுடைய ஆபத்து நேரத்திலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்படியாக தான் இந்த நெகேமியா செய்தார். நெகேமியா நினைத்தது போல, அல்லது நெகேமியா தன்னுடைய சிந்தையிலே ராஜாவால் முடியாதது எதுவுமே கிடையாது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனாலும் இந்த ராஜாவை காட்டிலும் பெரியவராகிய பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். அவரிடத்திலே நான் ஜெபித்து விட்டுதான் ராஜாவினிடத்திலே என் காரியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி அவர் முதலாவதாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினாராம். உங்கள் காரியத்தை முதலாவதாக தேவனிடத்திலே தெரியப்படுத்தினீர்களா? உங்கள் சரீர பலவீனத்தை தேவனிடத்திலே ஜெபித்தீர்களா? உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், குடும்ப காரியமாகட்டும், வேலை ஸ்தலமாகட்டும், ஆபத்தாய் சூழ்ந்திருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள், மிகவும் பயம் சூழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முதலாவது தேவனிடத்துல தெரியப்படுத்தி இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நேரத்திலே தேவ வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் செய்தது தவறு, இப்பொழுதே நான் உம்மிடத்திலே தெரியப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஆபத்து காலமாகிய இந்த நேரத்திலே தேவனிடத்திலே தெரியப்படுத்தி பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய காரியத்திலே ஜெயத்தை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதன் பிறகு நெகேமியா சொன்ன காரியத்தை உடனே ராஜா செவிசாய்த்தார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ செய்கிற காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி அன்றைக்கு நெகேமியாவுடைய வார்த்தைக்கு அந்த ராஜா செவிசாய்த்தராம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய காரியங்களை ஆபத்து நேரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். இப்பொழுதும் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் இவர்களோடு கூட பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, நெகேமியா ஆண்டவரே அப்பா, ராஜாவுக்கு முன்பாக நின்றாலும் இயேசுவே, ராஜா எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றாலும் அதை காட்டிலும் பரலோகத்தின் தேவனாகிய உம்மை நோக்கி கூப்பிட்டது போல ஆண்டவரே, இவர்களும் ஒரு சில நேரங்களிலே மனிதர்களை நம்பி இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை நம்பி இருக்கலாம், அல்லது அவர்களை சார்ந்திருப்பவர்களை நம்பி இவர்கள் நமக்கு செய்வார்கள் என்று சொல்லி இருந்திருந்தார்கள் தான். ஆனாலும் இப்பொழுதும் ஒரு விஷயேனும் மன்னித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி இவர்களுடைய கூப்பிடுதலை நீர் கேட்டு இப்பொழுதே நீங்க பதில் செய்யுங்க, இப்பொழுதே விடுதலை செய்யுங்க.
நீர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய கண்ணீரை நீர் கண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய அங்கலாய்ப்பை நீர் கேட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். பயம் சூழ்ந்திருந்த காரியத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தீரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் தினம் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் அதில் பங்கு கொண்டு தேசத்திற்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.